ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அண்டம் சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யாவோட சதி வெளியே வந்துச்சு. உடனே ரம்யா அந்த வீட்டோட சேர்த்து நம்ம சரவணனோட அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அண்டம் சீரியலில் என்ன இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யாவுக்கும் சரவணனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நம்ம ரம்யா சும்மா இருப்பாங்களா? நம்ம ரம்யா அந்த வீட்டுக்கு வந்த ஒரே நோக்கமே பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணத்தையும் கார்த்தியும் பழி வாங்க தானோ தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. அதனால தான் சரவணனை கல்யாணப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே பழி வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. இது தெரியாத சரவணனோட அம்மா நல்லபடியாக நம்ம ரம்யாவுக்கும் சரவணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிறதே வேற. ரம்யா கரண்டை கட் பண்ணி விட்டு பண்ணாத சதியல் வேலையெல்லாம் பண்ணி அண்ணன் மேலே பழிய தூக்கி போட்டு அண்ணமும் ரம்யா இது எல்லாமே ரம்யாவோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த திட்டத்தை கண்டுபிடிச்சு ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான பழிய அண்ணமும் ஏற்றுக்கிட்டு ரம்யாவை ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு நல்லபடியாக அமைச்சு வைக்கிறாங்க. இது வரைக்கும் சீரியல் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யாவும் சரவணனும் இருக்கும்போது சரவணன் ரம்யா தொட வராங்க. உடனே ரம்யா சரவணனோட கையை தட்டி விட்டு இங்கே பாருங்க சரவணன், ஃபஸ்ட்டு ரூம் போட்டு வெளியே போங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே சரவணனுக்கு என்ன பண்ணுறதே தெரில. மேடம் நீங்கள் என்னமோ சொன்னீங்க, அது எனக்கு தப்பாக கேட்டுச்சு, நிஜமாவே நீங்கள் அதான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்க போய் நம்ம ரம்யா ஆமாம் சரவணன், நான் சொன்னது கரெக்டு தான், முதல்ல ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல நம்ம சரவணன் என்னடா இது இவ்வளோ நாள் நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்தாலே அம்மா அக்கான்னு தூக்கி தூக்கி கொஞ்ச நாளே இப்போ என்னன்னா நம்மளோட பொண்டாட்டின்னு நம்ம தலையில் வச்சு இவளை தூக்கி கொஞ்சணுமே, இவன் என்னன்னா அசால்ட்டா நம்மளையே நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு ரூம் விட்டு வெளியே போக சொல்கிறா, என்ன நடக்குது அப்படின்னு தெரில அப்படி சொல்லிட்டு சரவணன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இங்கே பாருங்க மேடம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலை, உங்கள் கழுத்தில் என் தாலி கிடக்கு, நீங்கள் தான் என் பொண்டாட்டி, நான் உங்களை எப்போ வேணால் தொட வரலாம், ஏன் அம்மா பேரம்பேத்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏன் அம்மா அப்பா ஆசைப்பட மாட்டாங்களா? அந்த அண்ணனுக்கும் கார்த்திக்கும் முன்னாடியே நம்ம பேரம்பேத்தியை நம்ம குழந்தை பற்றி என் அம்மா அப்பா அதை பேரம்பேத்தியாக அதை பார்க்கணும், நம்மளோட எங்கள் அம்மா அப்பாவோட பேரம்பேத்தி அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ரம்யா கிட்ட சரவணன் சொல்ல ரம்யா இங்கே பாருங்கள் சரவணன், போலீஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் தான் ஃபஸ்ட்டே தெளிவாக சொல்லிட்டேன், நான் இந்த வீட்டுக்கு வந்ததே வேற ஒரு மோட்டிவ் தான், மித்தபடி குடும்பம் நடத்தி கூத்து நடத்தி அந்த மாதிரி நான் இந்த குடும்பத்துக்குள்ளே வரல, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதிலலாம் சுத்தமாக விருப்பமே கிடையாது, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்ஸில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு பிடிக்கவே இல்லை, தயவு செஞ்சு வெளியே போங்க சரவணன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சரவணனுக்கு என்ன பண்ணுறதே தெரில. சரவணன் டேரெக்டாக சரவணனோட அம்மா போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மா கிட்ட அம்மா இங்கே வாங்கம்மா, நம்ம ரம்யா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காம்மா, நான் எவ்வளோமா ஆர்வமாக இருந்தேன், எனக்கே இப்போதாம்மா கல்யாணம் ஆயிருக்கு, அதுவும் லட்டு மாதிரி அவள் என் கூட இருக்கும்போது எப்படிமா எனக்கு எதுவும் பண்ணாமல் இருக்க தோணும், எப்படிமா என்னால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க தோணும், ஆனால் என்னோட ஆசையும் அன்பையும் அவள் ரம்யா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாம்மா, ரம்யாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை போல் இருக்குது, என்னன்னே தெரியலம்மா, ரம்யா அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது கார்த்தி சொல்கிற மாதிரி அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் இருக்குமோம்மா, அப்போ நம்ம மேலே உள்ள பாசத்தில் ரம்யா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாளோ அப்படி சொல்லிட்டு சரவணன் கேட்க சரவணனோட அம்மாவுக்கு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. உடனே அவங்க அம்மா சரவணன் கிட்ட நீ சொல்கிறதும் சரிதான் சரவணன், என்னவா இருக்கும், ஏன் தங்கம் இப்படி பண்ணுறா, இப்படியெல்லாம் என் தங்கம் பண்ண மாட்டாளே, எதனால் உன்னைய பிடிச்சி தானே அவள் கல்யாணம் பண்ணா, என்ன தான் கார்த்தியை பழி வாங்கணும்னு அவள் நினச்சாலோ, ஆனால் உன்னை அவள் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணா, எதனால் ரம்யா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா, ஒருவேளை அண்ணத்து மேலேயும் கார்த்தி மேலேயும் கோவம் இருக்கனால இந்த மாதிரி பண்ணுறாளா, இல்லை கரண்ட் போனது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கும்போது அதை அபசகுணம்னு நான் ரம்யா நினச்சிட்டாலோ, அதனால கண்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனோட அம்மா சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் சரவணன் ஆணித்தரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லவே இல்லைம்மா, அப்படி ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்காது, ரம்யாவுக்கு நான் தொட வர்றதே பிடிக்கலம்மா, நானும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், கரண்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் ரம்யாவை தொட வந்தேன், ஆனால் ரம்யா என்னை கையை தொடக்கூட விடலை, ஏதோ ஒன்று சொல்லி மழுப்பிட்டு போயிட்டாங்க, அடுத்து கரண்ட் வந்துச்சுமா, அப்பயும் அந்த மேடம் என்னை தொடவே விடலைம்மா, நான் அப்போ கூட ஏதாச்சும் நைஸ் பண்ணி எப்படியாச்சும் தொட்டு எப்படியாச்சும் நான் என்னோட ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேம்மா, இது இப்படியே போயிட்டுருச்சுன்னா நான் கடைசியில் சன்னியாசியாக தான் போகணும் போலேயே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் அவங்களோட அம்மாட்ட கூனி குறுகி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரவணனோட ஆசையும் வேகம் விவேகம் நமக்கு புரியுது, ஆனால் அந்த ரம்யாவுக்கு புரியலையே அப்படிங்கிற சொல்கிற கதையாக இந்த நிலமை இப்படி போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் யாரோட ஆக்டிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி இவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம கார்த்தி அண்ணத்தோட ஆக்டிங், கார்த்தி அண்ணத்தை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கார்த்தி அண்ணன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
அப்போது இது இப்படி போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், சரவணன் வந்து சரவணன் அம்மா கிட்ட வேணா வெயிலில் புலம்புற மாதிரி புலம்பி தள்ளுறாடு. உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து என்னதான் வந்து சரவணன் சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் தான் மருமக மேலே தம்ம வச்சிருக்க அன்பும் நம்பிக்கையும் வந்து வீண் போகாதா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனோட அம்மா சரிடா நீ வாடா நான் வந்து ரம்யா கிட்ட பேசி பார்க்குறேன் என்னதான் ரம்யா சொல்கிறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை வந்து அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ரம்யா வந்து பேந்து முழிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இவங்ககிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியலையே இப்படி போயிட்டுருக்கேன் நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போ தான் சரவணனோட அம்மா வந்து ரம்யா கிட்ட கேட்குறாங்க, என்ன ரம்யா என்ன ஆச்சு, எதுக்காக வந்து நீ வந்து சரவணனை வந்து தொடோட மடிக்கிற, ஏன் தங்கம் என்ன ஆச்சு, சரவணன் வந்து உனக்கு பிடிக்கல, நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு யோசிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ரம்யா வந்து சரவணன் அம்மா நினச்ச மாதிரியே இல்லை ஆண்டி எனக்கு இப்போ தான் வந்து எனக்கு இன்றைக்கி தான் வேண்டாண்ணே மித்தபடி வாழ்க்கை ஃபுல்லாக நான் வேண்டாம் அப்படி நான் சொல்ல வரல ஆண்டி, இன்றைக்கி வந்து என்னால் முடியல, எனக்கு இந்த கரண்ட் போனது கசகசன்னு ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியே நின்று இந்த அண்ணன் வந்து இப்படி ஒரு வேலையை வந்து கேவலமான வேலையை வந்து அண்ணன் பண்ணிட்டா, இதே நினச்சி நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது ஆண்டி, நான் அதையே வந்து யோசிச்சு மண்டைக்குள்ளே வந்து போட்டு குழப்பிட்டு இருக்கேன், நான் அதனால தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாமோன்னு சொன்னனோ தவிர எனக்கு வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாம், எனக்கு எப்பயுமே சரவணன் வேண்டாம், எப்பயுமே நான் சரவணன் கூட வாழ ஆசைப்படலை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து மழுப்பி விட்றாப்புல. அதோட நம்ம சரவணன் அம்மாவும் எப்பயுமே ரம்யா சொல்கிறத நம்புகிற அந்த அம்மா இப்போ மட்டும் ரம்யா சொல்கிறது எப்படி நம்பாமல் இருப்பாங்க. உடனே அவங்களும் அப்படியே தங்கம் சரி தங்கம் நான் உன்னை புரிஞ்சுக்கிற தங்கம், ஒரு பொண்ணா உன் இடத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டா தானே உன் இடத்துலேருந்து யோசித்தா தானே அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரிய வரும், சரி தங்கம் நான் புரிஞ்சுக்கிறேன், நீ எதுவும் யோசிக்காத தங்கம், நீ நல்லபடியாக ரெஸ்டடு, உனக்கு ஒன்றும் இல்லை நீ எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரவணனோட அம்மா வந்து ரம்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே ரம்யா வந்து சரி ஆண்டி நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, நானும் வந்து ரெஸ்ட் எடுக்கேன், சரவணன் வந்து அவங்கக்கிட்டேயும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே சரவணனுக்கு வந்து மனசில் தோணுது என்னதான் வந்து சரவணனோட அம்மா வந்து ரம்யா வந்து குழப்புன்னு குழப்பி விட்டாலும் நம்ம சரவணனுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, ரம்யாவுக்கு நம்ம வந்து தொடுறது ரம்யாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை, ரம்யாவுக்கு வந்து ஏதோ ஒரு எண்ணம் வந்து இருக்குது, அந்த எண்ணத்தில் தான் வந்து நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு இந்த மேடம் என்னதான் கவுன்சிலராக இருந்தாலும் இந்த மேடம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரவணன் வந்து ரம்யாவை வெறுக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம ரம்யா வந்து சரவணன் கிட்ட இங்கே பாருங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கெலாம் போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்கள் ஏன் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, எனக்கு இன்றைக்கி பிடிக்கலன்னு தான் சொன்னேன் சரவணன், மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது, ஒரு பொண்ணு என்னதான் ஒய்ஃபாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா அந்த பொண்ணை தொடுறது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கே போலீஸில் வந்து கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரவணனுக்கு ரம்யா சொன்னதை கேட்டுட்டு அள்ளு விட்டுருச்சு. உடனே சரவணன் வந்து ஒருவேளை இந்த கவுன்சிலர் மேடம் கொடுத்தாலும் கொடுத்துருமோ, இந்த கவுன்சிலர் மேடம் நினச்சா என்ன வேணால் நம்மளை பண்ண முடியுமே, சரி இதுக்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த சீரியல் எப்படி போக போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கெஸ்ஸிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க. உங்களோட கமெண்ட்ஸை நாங்கள் பார்க்க தான் ஆர்வமாக இருக்கோம், கமெண்ட்ஸை தட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா.